வெல்கம் டு கவி இன்டீரியர். இப்போ நம்ம வீட்டிலையே டிவி இன்ஸ்டாலேஷன் நம்மளே பண்ணுற மாதிரி எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்குறோம். இது நம்ம ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு பண்ணியிருக்கோம். இது நம்மளும் எல்லோரும் வீடியோவில் பார்த்துட்டு இதை பார்த்தாலே பண்ணலாம். பேசிக்காக இப்போ ரொம்பலாம் ஸ்டாண்டு மாடல்லாம் வர்றதில்லை. பேசிக்காக இதுதான் வரும். 99% இவ்வளோ தான் வருது. வேறு எதுவும் டெக்னிக்கலெல்லாம் ஒன்றும் ஸ்டாண்டு வர்றதில்லை. 2 ஐட்டம் தான் இருக்கும். ஒன்று ரிமோட்டு, இன்னொன்று அந்த ஸ்டாண்டுக்குள்ளே கிளாம்பு. அதில் இவ்வளோ தான் இருக்கும். ஸ்டீல் கிளாம்பு வந்து 4 பீஸ் இருக்கும். 2 டிவியில், 2 வந்து வாலில் முறுக்கிறது. அந்த இடையில ஒரு ராடு இருக்கும். அந்த ராடு வந்து வாலில் முறுக்கிறதுல செட்டாக வந்துடும். 2 பிளாக் கலர் கிளிப் வரும். அது வந்து டிவியோட பேலன்ஸுக்காக, அதுவும் பேக்கில் முறுக்கிறது தான். டிவியோட பேக்கில் கீழே முறுக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம இப்போ மேலே முறுக்கிறது, அதாவது டிவியோட மே சைடில் இந்த கொக்கி மாதிரி உள்ளது, கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். அது வந்து மேலே முறுக்கிக்கலாம். 2 சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, 2 சைட்லேயும் அதை ஃபஸ்ட்டு முறுக்கிக்கலாம். அது ரொம்பவும் டைட் வைக்கக்கூடாது. ஏன்னா பிளாஸ்டிக்கு ஒரு நார்மல் டைட்டு நமக்கே தெரியும் அது டைட் ஆகிடுச்சுன்னு. அதுக்கப்புறம் கீழே வந்து பிளாக் கலரில் 2 சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் ஒன்றில் கீ சைடில் கீழேயும் 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதில் 2 தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் வச்சிட்டோம்னா அது த்ரெட்டு மிஸ் ஆகிடும். அதனால் லைட்டாக டைட் வச்சுட்டு நமக்கே தெரியும் அது டைட் ஆகிடுச்சு அப்படின்னு. அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது 2 முறுக்கி முடிச்சுட்டு இப்போ அந்த கிளாம்பில் அந்த ராடை போட்டுக்குவோம். அந்த ராடில் மாட்டிக்குவோம். மாட்டிட்டு இந்த ஷேப்பில் இடையில, அதாவது நம்ம டிவியில் ஃபிட் பண்ணதுக்கு இடையில அது இருக்கணும். இங்கிட்டும் டிவி வந்து லெஃப்ட்டில் தள்ளினாலும் ரைட்டில் தள்ளினாலும் மிஸ் ஆகி வெளில போகாத அளவுக்கு. இப்போ டிவியோட அவுட்டரில் நம்ம மெஷர் பண்ணிக்குவோம் அந்த கிளாம்போட எட்ஜ் எவ்வளோ வருதுன்னு. அதாவது நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற கிளாம்போட எட்ஜை தான் பார்க்குறோம். டிவிலேருந்து ஒரு இன்ச்சு கேப் வைக்கிறேன். நீங்கள் வால் இவங்க ஒட்டி இருக்கிறனால வால்லேருந்து 1 இன்ச்சு கேப் வச்சுக்கிறேன். நீங்கள் எவ்வளோ கேப் வச்சு வாலில் முட்டி எவ்வளோ கேப் வச்சு நீங்கள் முறுக்கணுமோ அவ்வளோ கேப் வச்சுக்கங்க. இப்போ கீழேருந்து, அதாவது டிவி பேனல்லேருந்து கீழேருந்து டாப்பில் அந்த ஸ்க்ரூ ஓட்டையோட லெவல் வந்து 14 இன்ச்சு இருக்குது. இப்போ நம்ம டிவி கீழேருந்து எவ்வளோ ஹைட் வைக்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிக்கணும். எப்பொழுதும் 1 மீட்டர் தான் வைக்கணும். பேசிக் இது 1 மீட்டரை மார்க் பண்ணிக்கிட்டோம். நம்ம ரெண்டாவதாக பார்த்தோம் இல்லையா 14 சென்டிமீட்ரு, அதாவது 14 இன்ச்சு, அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அதாவது டிவியோட ஹைட்டு இந்த ஹைட்டில் வரப்போகுதுன்றது. பேசிக் வந்து டிவியோட பேஸ்மெண்ட்லேருந்து 1 மீட்ரு, அதுக்கப்புறம் அந்த 14 இன்ச்சு. அடுத்து லெஃப்ட்லேருந்து 1 இன்ச்சு தள்ளி வச்சுருந்தேன். அதாவது டேப்பை வந்து டிவிலேருந்து 1 இன்ச்சு தள்ளி வச்சுருந்தேன். ஏன்னா கேப் வந்துட்டு 1 இன்ச்சு வேணும்னு. இங்கே 14 இன்ச்சு கிளாம்போட ஹோல் மெஷர்மெண்ட்டு நம்ம அதில் எடுத்துருப்போம். அதை வாலில் முட்டி நம்ம இங்கே வச்சுக்க வேண்டியதான். வச்சுட்டு ஸ்ப்ளிட் லெவல் இருந்தால் நீங்கள் ஸ்ப்ளிட் லெவல் வைக்கலாம். இல்லைனா தரையிலேருந்து டேப் அளவு பிடிச்சி ஒரு அளவு 2 சைட்லேயும் வச்சுக்கலாம். ஸ்ப்ளிட் லெவல் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் இதை வச்சுக்க வேண்டியதான். தரையிலேருந்து ஒரு அளவு வச்சுட்டு நம்ம அந்த 2 ஹோலையும் மார்க் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணிட வேண்டியதான். லெவலாக வச்சுக்கணும். லெவல் இருந்துச்சுன்னா லெவல் வைங்க. லெவல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் தரையிலேருந்து மேக்ஸிமம் தர ஒரு லெவலாக இருக்கும். இல்லைனா நீங்கள் கண் பார்வையில் ஒரு லெவலில் வச்சு 2த்தையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. 6 mm பிட்டு போடணும். மேக்ஸிமம் அதில் 6 mm தான் உங்களுக்கு பிசர் கொடுத்துருப்பாங்க அவங்க பிளாஸ்டிக்கில். அது 6 mm இருக்கும். 6 mm பிட்டை போட்டு நீங்கள் ஓட்டை போட்டுக்கலாம். ட்ரில்லு மிஷின் என்கிட்ட இல்லை அப்படின்னா ஜம்பர்னு சொல்லிட்டு முன்னாடி எல்லாம் அதான் யூஸ் பண்ணுவோம். எலக்ட்ரீஷியன் கார்பெண்டர்லாம் ட்ரில்லு இல்லாத டயத்தில் அதான் யூஸ் பண்ணுவோம். ஜம்பர்னு கடையில் விற்கும். அது ஒரு 6 mm வாங்கிட்டு வந்து நீங்கள் அடித்து சுற்றியில் அடித்து இப்படி சுற்றியில் அடித்து சுற்றுனீங்கன்னா அது கோலாயிரும். அதாவது வீட்டிலேயே பண்ணுறவங்களுக்கு, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்கள்ட்ட எல்லாம் இருக்கும். வீட்டில் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு ஃபிஷரை வச்சு முறுக்கிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க லென்த்தி ஸ்க்ரூ 2 இன்ச்சு இருக்கும். அதை வந்து இந்த கிளாம்பில் ஃபிட் பண்ண போகிறோம். இது 2 சைடும் ஃபிட் பண்ணிக்கிறோம். அந்த கிளாம்பில் இந்த சைடு ஒன்று, அந்த சைடு ஒன்று. அப்புறம் டிவியை தூக்கி நீங்கள் அழகாக அதில் மாட்டினீங்கன்னா பக்காவாக அதில் உட்காரும். நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ண வேண்டியதில்லை. அதில் அழகாக கிளாம்பு மாட்டிக்கும். அவ்வளோதான், இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சு. இது கஸ்டமர் கேர்லேருந்து வருவாங்க. வந்தவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கிளைம் ஆகும். சப்போஸ் கஸ்டமர் கேர் யாரும் கிடையாது, நீங்களே பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து பண்ணுற டேலண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த வீடியோவை ஒரு ரெஃபரலாக வச்சுக்கிட்டு தேங்க்ஸ் டு வாட்சிங் கவி இன்டீரியர்.